அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. எரேமியா 31 9. அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். வாழ்க்கை வறண்ட சோர்வான நிலங்களில் ஒரு பயணத்தைப் போல உணருகையில் நமது பலம் குறைந்து முன்னோக்கிய பாதை நிச்சயமற்றதாக தோன்றலாம். தேவனே நமது உண்மையுள்ள வழிகாட்டி. அவர் நம்முடன் பயணித்து புதுப்பித்து அமைதிப்படுத்தி நிலைநிறுத்தும் ஊற்றான தமது வார்த்தையின் புத்துணர்ச்சியூட்டும் நீரோடைகளின் அருகே நம்மை வழிநடத்துகிறார். கர்த்தரிடம் முழுமையாக நம்மை ஒப்படைக்கையில் அவருடைய வழிகாட்டுதல் மென்மையானது, ஆனால் உறுதியானது. கர்த்தருடைய நேரம் மிக சரியானது, அவருடைய பாதை நிலையானது, அவருடைய பிரசன்னம் நிறைவானது. ஆவிக்குரிய வறட்சியின் காலங்களில் கூட அவருடைய வார்த்தை நமது ஜீவ தண்ணீராக மாறி சந்தேகங்களை தணித்து சோர்ந்த இதயங்களுக்கு புத்துயிர் அளித்து நமது அடிகள் இடராதபடி காக்கிறது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எம்மை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி. வறண்ட நிச்சயமற்ற காலங்களில் உமது ஜீவ நீரோடைகளுக்கு வழிநடத்தும். ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தை எமக்கு புத்துணர்ச்சி அளித்து தாங்கட்டும். எமது அடிகளை உறுதியாகவும் விசுவாசத்தை வலுவாகவும் எம் இதயத்தை உமது வாக்குகளில் நிலைநிறுத்தும். ஆமேன். உங்கள் வாழ்க்கை பயணத்திற்கு தேவையானதை தேவன் வழங்கி உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை தேவனையே சார்ந்திருங்கள். அவர் உங்களை வழிநடத்துவார்.